மாதம் 2 மாதம்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 6 மாதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த சிலபஸில் இருக்க எல்லாமே, அது பொது தமிழ், மேக்ஸு, பொது அறிவு எதுவாக இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆழமாக தெளிவாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க அந்த 6 மாதம். ஸோ 6 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமான டைம் கேப் தான். அப்போ என்ன படிக்கணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த 6 மாதத்தில் எந்த ஒரு நாளையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 6 மாதம் இருக்கே அப்படின்னு நம்ம லேட்டாக படிக்கிறது, இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் படிச்சுட்டு 10 நாள் படிக்காமல் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து அந்த 6 மாதம் அப்படிங்கிறத தெளிவாக படிக்கணும். 6 மாதத்தை அந்த சிலபஸ் இருக்குல்லையே அதை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ படித்ததை ரீகால் பண்ணுறது, டெஸ்ட் போட்டு பார்க்கறது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைமிங் அப்படிங்கிறது ரீகால் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எக்ஸாம் போகிற வரைக்கும் படிப்பாங்க, டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமோ, அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் போட்டு பார்க்கறது அப்படிங்கிறது. டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும் போதுமா? இப்போ 200க்கு நான் 160 வாங்குறேன், 150 வாங்குறேன், அது மட்டும் போதுமா அப்படின்னா, ஏன் அந்த 40 மார்க் குறைஞ்சிது, ஏன் அந்த 50 மார்க் குறைஞ்சிது, எதனால் அது குறைஞ்சிது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வீக்கான பாயிண்ட், அந்த குறைஞ்ச பாயிண்ட், இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் படிக்கிறதுக்காக தான் அந்த 2 மாதம் ரீகால் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த டைம் 6 மாதத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டே மட்டும் போகக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, படித்ததை ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை நிறைய கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மட்டுமே தான் அது மனசில் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு, நமக்கு படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அப்போ தான் தெரியும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு மறக்குதோ, எதெல்லாம் தெரியாமல் இருக்கோ, எதெல்லாம் நீங்கள் புதுசாக படிக்கணுமோ, இந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி படிக்கிறதுக்காக 6 மாதத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 மாச கேப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும்.